ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஹோம் ரிப்பனில் இருக்கிற ஃபில் சீரிஸ் ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் ரிப்பனில் எடிட்டிங் டேப்பில் ஃபில்லுன்ற ஆப்ஷனில் சீரீஸ்ன்ற ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேனுவலாக சீரீஸ் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்த்துருக்கோம். அதாவது ஜஸ்ட்டு ஒரு 2 நம்பர் டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த 2 நம்பரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாட் வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா சீரீஸ் ஃபில் ஆகும் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 நம்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அது ஓரியன்டாக உங்களுக்கு சீரீஸ் அப்ளை ஆகும் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ இது இந்த சீரீஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 அப்படின்னு ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். அதாவது 4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக 4ன்ற நம்பர் டைப் பண்ணிவிட்டு அந்த 4ன்ற நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷனில் சீரீஸ் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? அதில் ரோ வைஸ் காலம் வைஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் காலம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர், க்ரோத், டேட், ஆட்டோஃபில் அப்படின்ற 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் லீனியர் அப்படின்னா தான் ஆட் பண்ணி வரும். ஓகேங்களா? தென் ஸ்டெப் வேல்யூ, அதாவது எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும் வேல்யூஸ் அப்படின்றத கொடுக்குறது தான் ஸ்டெப் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 இன்க்ரீஸ் ஆகி வரணும். ஸோ அதனால் ஸ்டெப் வேல்யூ 3 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ எந்த வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு கொடுக்குறதுக்கு ஸ்டாப் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஸ்டாப் வேல்யூவில் உங்களுக்கு எந்த வேல்யூ வரைக்கும் வரணும், இப்போ நான் 50 வரைக்கும் வரணும் அப்படின்றது கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு 50. ஸோ 50ன்றது வராது, 49 + 3 51 ஆகிடும். அதனால் 49ஓட உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஸ்டெப் வேல்யூ நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் இது உங்களுக்கு ரோ வைஸ் வரணும் அப்படின்னா அதே 4ன்ற நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ரோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு லீனியர் கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ, இப்போ நான் 4 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் வேல்யூ 4 கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஸ்டாப் வேல்யூ 50 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரோ வைஸில் சீரீஸ் ஃபில் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரோ வைஸில் சீரீஸ் ஃபில் ஆகிடுச்சு இல்லையா? அதே மாதிரி நான் ஸ்டெப் வேல்யூ 4 கொடுத்ததுனால உங்களுக்கு 4 இன்க்ரிமெண்ட் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 48ஓட ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா 48 + 4 52 ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு 48ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த சீரீஸ் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறது க்ரோத் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ லீனியர் அப்படின்னா ஆட் பண்ணி கொடுக்கும், க்ரோத் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5ன்ற நம்பர் ஸ்டார்டிங் வேல்யூ டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் சீரீஸ் போயிட்டு அதில் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரோத்துன்னு கொடுக்குறேன். இப்போது ஸ்டெப் வேல்யூ எவ்வளோவா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ நான் 3 மல்டிப்ளை ஆகணும் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஸ்டாப் வேல்யூ எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 60 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்ததுமே இப்போது 5 × 3 15, 15 × 3 45. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த க்ரோத் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி சீரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ரோ வைஸ் வேணும் அப்படின்னாலும் சேமஸ் ஃபில் சீரீஸ் ஆப்ஷன் போயிட்டு ரோஸ் வேணும்னா ரோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டெப் வேல்யூ 2 அண்ட் ஸ்டாப் வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 அப்படின்னு கொடுத்துட்டு ரோ வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மல்டிப்ளை பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 5 × 2 10, 10 × 2 20. ஸோ அப் டு 80 வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? ஸோ 80 × 2 160 ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு 80ஓட உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா க்ரோத் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சீரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதில் டேட். ஸோ டேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட், யூனிட், டே, வீக் டே, மந்த், இயர் இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ டே அப்படின்னா டேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வீக் டேனா சாட்டர்டே சண்டே விட்டுட்டு வீக் டேஸ் மட்டும் வர்றதுக்கு, மந்த்துனா மந்த்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும், இயர்னா இயர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் இப்போ ஒரு டேட் டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டேட் டைப் பண்ணிவிட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் சீரீஸில் டேட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு
காலம்ஸையும் நான் கொடுத்துக்கிறேன். காலம் வைஸ் வேணும். ஸோ காலம் வைஸ் கொடுத்துட்டு டேட்டு இந்த சைட் டேட் யூனிட்டில் டே அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்டெப் வேல்யூ. ஸோ எவ்வளோ ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் வேல்யூ இப்போ நான் 1 தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டாப் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 25ஆம் தேதி வரைக்கும் வரணும் 2022 9th மந்தில். ஓகேங்களா. இப்போ ஓகே கொடுத்ததுமே அந்த காலம் வைஸ் பாருங்கள் டேஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துடும். நான் ஸ்டெப் வேல்யூ வந்து 1 கொடுத்ததுனால ஒரு டேஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ இதே இது வந்து காலம்ஸ் கொடுக்காமல் ரோஸுன்னு கொடுத்துட்டு அதே டேட் டே ஸ்டாப் வேல்யூ இப்போ என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துட்டு ஸ்டாப் வேல்யூ வந்து 15 9th மந்த்து 2000 என்ன இயர் வேணுமோ அந்த இயரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் 2022 கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் 2 4 6 8 10 12 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நான் ரோ வைஸ் கொடுத்ததுனால ரோ வைஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஃபுல் டேட் தெரியணுன்னா அங்கே ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் டேட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டேஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் டேட் யூனிட்டில் வந்து உங்களுக்கு வந்து டே அப்படின்றது. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக் டே. ஸோ சேமாக ஸ்டார்டிங் டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் சீரீஸ் ஆப்ஷனில் காலம் வைஸில் டேட் கொடுத்துட்டு வீக் டே அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது வீக் டேஸ் மட்டும் வரும், வீக்கெண்ட் மட்டும் வராது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெப் வேல்யூ 1ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எந்த டேட் வரைக்கும் வரணுமோ அந்த டேட் நான் வந்து இப்போ கொடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25/9/2022ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 5 6 7 8 9 இருக்குது. 10 11 வந்து சாட்டர்டே சண்டே. ஸோ அதனால் அதை மட்டும் விட்டுரும். ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி 12 13 14 15 16 வரைக்கும் இருக்குது. 17 18 வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே மட்டும் வேண்டாம், வீக் டேஸ் மட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சீரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் இதே மாதிரி மந்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காலம் அப்படின்றது கொடுக்குறேன். அதே டேட்டில் மந்த் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். தென் ஸ்டெப் வேல்யூ 1 டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்டாப் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா 02 கொடுத்துட்டு மந்த்து வந்து எந்த மந்த்து வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது நான் கொடுக்குறேன். இப்போ 12th மந்த் வரைக்கும் வேணும் 2022ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9th மந்த் 10th மந்த் 11th 12th மந்த் வரைக்கும் கொடுத்ததுனால உங்களுக்கு 12th மந்த் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரி ரோ வைஸ் வேணும்னா ரோ வைஸ் கொடுத்துட்டு சேமஸ் டேட் மந்த்து ஸோ எந்த மந்த் வரைக்கும் வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போது ஸ்டெப் வேல்யூ என்ன வேணுன்றதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா டிஃபால்ட்டாக 1. இப்போ அதே மாதிரி ஸ்டாப் வேல்யூ 0205 ஸோ மந்த்து வந்து 5 மந்த் வரணும், 2023 வரைக்கும் வரணும். இப்போ பாருங்கள் 9 10 11 12 1 2023 அதே மாதிரி நம்ம எது வரைக்கும் கொடுத்துருந்தோமோ அது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ 5th மந்த் வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன், அதனால் 5th மந்த் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. தென் நெக்ஸ்ட்டு இயர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சேமஸ் அந்த டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷனில் சீரீஸ் ஆப்ஷனில் இப்போ காலம் வைஸ் வேணுன்றதுக்காக காலம் கொடுத்துட்டு சேம் டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இயர் கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ டிஃபால்ட்டாக 1 இருக்குது. ஸோ அதே கொடுத்துட்டு ஸ்டாப் வேல்யூ வந்து 0209 2030 வரைக்கும் வரணுன்ற இயர் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 2030 கொடுத்துட்டு ஓகே பண்ணின உடனே உங்களுக்கு வந்து இயர் வந்து 2030 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ காலம் வைஸ் பாருங்கள் 22 23 அப் டு வந்து 2030 வரைக்கும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதே இது வந்து ரோ வைஸ் வேணும் அப்படின்னாலுமே அந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு ரோஸ் கொடுத்துட்டு டேட்டில் இயர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துட்டு ஸோ ஸ்டாப் வேல்யூ வந்து 0209 2050 வரைக்கும் வரணும் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து 2050 வரைக்கும் வரும்.
ஸோ இந்த மாதிரி டேட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியலன்னா ஜஸ்ட் அந்த காலமில் டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அந்த டேட் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் 2050 வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, மந்த்து, இயர், வீக் டே, ஸோ இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ டைப் பண்ணிவிட்டு கீழே காலம் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷன் சீரீஸில் இங்கேயும் காலம் அப்படின்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலமில் நம்ம கொடுத்த வேல்யூஸ் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி ரோ வைஸ் வேணும்னா ரோ வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சீரீஸில் ரோஸுன்னு கொடுத்துட்டு ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோ வைஸில் நம்ம கொடுத்த வேல்யூ வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.